பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய மத்திய பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா மீதமிருக்கிற இந்த புனிதமிகு நாட்களை முழுமையாக அடைந்து கொண்டு முழுமையாக பயன்பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, மனித வாழ்க்கை என்பது 3 முக்கியமான பருவங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. குழந்தை பருவம், அதற்கு அடுத்ததாக இளமை பருவம், கடைசியாக முதுமை பருவம். இந்த 3 முக்கிய பருவங்களை உள்ளடக்கியதுதான் மனித வாழ்க்கை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி 3 வகையான பருவங்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே இந்த 3 பருவங்களை பற்றி பேசுகிற போது எப்படி சொல்லுகிறான் என்றால், சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான், அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் லுஅஃபின், அல்லாஹு தஆலா உங்களை முதலில் பலவீனமானவர்களாக படைத்தான். உங்களுடைய ஆரம்ப நிலை இருக்கிறதல்லவா, குழந்தை பருவம் என்ற அந்த நிலை பலவீனமான நிலை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஹலக்கக்கும் மின் லுஅஃபின், பலவீனமான நிலையில் உங்களை படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி லுஅஃபின் குவத்தன், அந்த பலவீனமான பருவத்திற்கு பிறகு வலிமை மிக்க ஒரு பருவத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லுஅஃபன் வ ஷைபா, அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த வலிமை மிக்க பருவத்திற்கு பிறகு பலகீனமான நரைகள் வெளிப்படக்கூடிய ஒரு பருவத்தை உங்களுக்கு கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இதுல இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால், மனித வாழ்வினுடைய முக்கியமான 3 பருவங்களில் 2 பருவங்கள் பலவீனமான பருவங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். குழந்தை பருவம் என்பது நமக்கு தெரியும். அது யாரையும் எந்த விஷயமாக இருந்தாலும் பிறரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு பருவம். சுயமாக எதையும் செய்ய முடியாமல், சுயமாக எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத பலகீனமான ஒரு பருவம். அதே போன்று முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் செயல்திறனும் செய்ய வேண்டும் என்ற வைராக்கியமும் இருந்தாலும் கூட உடலும் ஆரோக்கியமும் பல நேரங்களில் ஒத்து வராத ஒரு பருவமாக அமைந்து விடுகிறது, பலவீனமான ஒரு பருவமாக அமைந்து விடுகிறது. முதியவர்கள் எத்தனையோ பேருக்கு நாம் அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அவர்களுடைய வயதும் ஆரோக்கியமும் அதற்கு ஒத்துக்கொள்வதில்லை என்பதை நாம பார்க்கிறோம். இதைதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மனித வாழ்வில் 2 பருவங்கள் பலவீனமானதாகவும் மத்தியில் அமையப்பட்டிருக்கிற வாலிப பருவம் என்பது அது சாதிக்க துடிக்கின்ற வலிமை மிக்க பருவமாகவும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இக்தனிம் ஹம்ஸன் கபல ஹம்ஸின், 5 நிலைகள் உனக்கு வருவதற்கு முன்பாக 5 நிலைகளை நீ பயன்படுத்திக் கொள். என்ன 5 நிலை? எல்லோருடைய வாழ்விலும் இந்த நிலை வரும், அதுக்கு முன்னாடி நீ அந்த 5 நிலைகளை நீ பயன்படுத்திக்கோ எப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவதாக சொன்னது ஷபாபக கப்ல ஹரமிக்க, வயோதிகம் உனக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் வாலிப பருவத்தை நீ பயன்படுத்திக் கொள். உன் வயசு போயிருச்சுன்னா, உன்னுடைய இளமை கழிந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு மேல உன்னால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால முதுமை பருவத்தை நீ அடைவதற்கு முன்பாக, பலவீனமான பருவம் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த முதுமை பருவத்தை அடைவதற்கு முன்பாக உன் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 நிலைகளில் முதலாவது நிலையாக வாலிபத்தை குறித்து பேசுகிறார். அதுதான் உலக வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம்.
எந்த விதமான மிகப்பெரிய சாதனைகளையும் செய்ய துடிக்கின்ற, செய்து காட்டுகின்ற ஒரு பருவமாக வாலிப பருவம் அமைய பெற்றிருப்பதை நாம பார்க்கிறோம். கொள்கை பிடிப்பானாலும் சரி, அவங்க சந்திக்கிற எதிர்ப்பானாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சாதிக்க துடிக்கின்ற பருவம் என்று பெருமானார் சொன்னதை போன்று அது சாதிக்க துடிக்கப்பட்ட பருவம் தான் என்பதை பல்வேறு நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நமக்கெல்லாம் நல்லா தெரியும். பெருமானாருடைய காலத்தில் வாழ்ந்த மூத்த சஹாபிகளில் ஒருவர். இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களின் முதன்மையானவர். அம்பு எறிகின்ற அந்த கலையில் போர்க்களத்தில் அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மிகச்சிறந்த மாவீரராக இருந்தார். இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு விதமான வெற்றிகள் அவருடைய நடவடிக்கைகளுக்கு பின்னால் கட்டமைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவராக ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட சஹாபிகளில் அந்த 10 நபர்களில் ஒருவராகவும் சஅத் இப்னு அபீ வக்காஸ் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போரிலே கலந்து கொண்டிருந்த சமயத்திலே பத்ர் போரில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அபாரமான அந்த திறமையை பார்த்து மெய்சிலிர்த்து போனார்கள் பெருமானார். ஒரு கட்டத்தில் அவங்க குறிபார்த்து அம்பு எறிகிறதுக்காண்டி தன்னுடைய வில்லை சரி செய்கின்ற போது அல்லாஹும்ம ஸல்ஸில் அக்தாமஹும் வஅர்இத் குலூபஹும், இறைவா இவர்களுடைய உள்ளத்தில் நீ பயத்தை ஏற்படுத்து, இவர்களுடைய பாதத்திலே நீ நடுக்கத்தை ஏற்படுத்து, இவர்களை நீ அழித்து விடு என்று துஆ செய்து கொண்டு அந்த அம்பை அவர்கள் சரி செய்வதை பார்த்த பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸ்தஜிப் லி ஸஅத் இதா தஆக, இறைவா இந்த சஅத் எப்பொழுது உன்னிடத்தில் துஆ செய்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள். பெருமானாருடைய துஆ. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் இது ஒரு பிரத்யேகமான சிறப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பிரார்த்தனை செஞ்சாங்க, இவர் என்ன கேட்டாலும் இறைவா நீ கொடு. பொதுவாகவே ஹதீஸ்ல வருது, போர்க்களங்களில் வைத்து கேட்கப்படுகிற துஆக்கள் கபூல் செய்யப்படும் என்று வருகிறது. துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிற இடங்களாக பல்வேறு இடங்கள் மார்க்கத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதுல ஒரு இடம் போர்க்களம் என்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிற போது பெருமானார் அவருக்காண்டி துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஸ்தஜிப் லி ஸஅத், ஸஅத் எப்பொழுது துஆ செய்தாலும் இறைவா நீ அதை கபூல் செய் என்று பெருமானாரினால் துஆ செய்யப்பட்ட அந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற போது அவர்களுடைய வயசு என்ன என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். 17 வயது இளைஞராக அவர்கள் இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் துடிப்பு மிக்க இளைஞர்களில் ஒருவராக இருந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் போது 17 வயது இளைஞராக இருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு பல்வேறு விதமான நெருக்கடிகள், குடும்ப ரீதியான அழுத்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இந்த கொள்கையில இருந்து எப்படியாவது அவரை பின்னடைவை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நிர்பந்தங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு கட்டத்தில் அவர்களுடைய தாயார், அவர்களை பெற்றெடுத்த தாயார் அவங்கள்ட்ட சொல்றாங்க, சாப்பிடாம 2-3 நாட்களாக அவர்கள் பட்டினி கிடந்த நிலையில் சொல்றாங்க, சஅதே நீ உன்னுடைய மார்க்கத்தை விடவில்லை என்று சொன்னார். ஏதோ ஒரு புதிய கொள்கையை நீ ஏற்றிருக்கிறாய், குழப்பத்திற்கு காரணமாக நீயும் இருக்கிறாய், அது எனக்கு பிடிக்கல, எனக்கு முன்னோர்களுடைய மார்க்கம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ போற வழி எனக்கு பிடிக்கல, அதனால நீ இந்த மார்க்கத்தை கொள்கையை விட்டுறணும், அப்படி விடலனா நான் பட்டினி கிடந்தே செத்து போவேன்னு அவங்களுடைய அம்மா சொல்றாங்க. பட்டினி கிடந்தே நான் செத்து போவேன், எதையும் சாப்பிட மாட்டேன், எதையும் குடிக்க மாட்டேன், நீ இந்த கொள்கையை விடணும். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தாய் மேல ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசமுடையவங்களா இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவர்களுடைய அம்மாவை அவர்கள் ரொம்ப நேசித்தார்கள். அப்படி நேசத்திற்குரிய தாயார் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப கட்டத்துல சொன்னாங்க, நீ உன்னுடைய கொள்கையை விடலனா நான் என் உயிரை விட்டுருவேன், நான் எதையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன் தாயாரிடத்துல வந்து சொன்னாங்க, லவ் கான லகி மிஅத்து நஃப்ஸின் ஃபஹரஜத் நஃப்ஸன் பஅத நஃப்ஸி,
ஒரு உயிர் இல்ல, 100 உயிர் உனக்கு கொடுக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக அதை நீ அழித்துக் கொண்டிருந்தாலும் கூட மா தரக்து தீனி, என்னுடைய மார்க்கத்தை நான் விடுவேன் மட்டும் நீ நினைக்காத. ஏதோ தாய் பாசத்தை காட்டி என்னைய மிரட்டி இந்த கொள்கையில இருந்து வெளியே வர வச்சிடலாம் நினைக்கிறியா? நீ செத்து போயிருவேன்னு சொல்லுதியா? செத்து போனாலும் கூட நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அல்லாவா அம்மாவா என்று வந்தா அல்லாதான் எனக்கு முக்கியம். இந்த மார்க்கமா உன்னுடைய உயிரா என்று வந்தால் நான் கொண்டிருக்கிற கொள்கை தான் எனக்கு முக்கியமே தவிர இந்த பாசத்தை எல்லாம் காட்டி என்னை விலைக்கு வாங்கணும்னு நினைக்காத. உனக்கு 100 உயிர் கொடுக்கப்பட்டு அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நீ அதை இழந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் என்னுடைய மார்க்கத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லி அவங்க தன்னுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதற்கு பின்னால் அந்த அம்மையார் தோற்று போனார்கள். அதோடு அவங்களுடைய உண்ணாவிரதத்தை அவங்க முடிச்சிட்டாங்க. இவனை சரி கண்டு வர முடியாது, நாம எவ்வளவுதான் இந்த மாதிரியான நிர்பந்தத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்தாலும் இவரை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க அதோட விட்டுட்டாங்கிறத பார்க்கிறோம். ஏன் சொல்றோம்னா, இளைஞர்கள் என்பவர்கள் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொன்ன மாதிரி அது ஒரு வலிமை மிக்க பருவம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா? அந்த வலிமை மிக்க பருவத்திலே உள்ள இளைஞர்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை சாதிக்க துடிக்கின்ற ஒரு பருவமாக அந்த பருவம் இருந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய நிர்பந்தங்களும் எவ்வளவு பெரிய அழுத்தங்களும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதைத்தான் இஸ்லாமிய வரலாறு நெடுக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் மட்டுமில்லை, உலக வரலாற்றில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தால், வரலாற்று ரீதியான எவ்வளவு பெரிய புரட்சிகளை எடுத்து பார்த்தாலும், சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்ட மகத்தான மாற்றங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் அவைகளுடைய பின்னணியில் யார் இருந்தார் என்று பார்த்தால் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு தான் அபாரமாக இருந்திருக்கும் என்பதுதான் உலகத்தினுடைய வரலாறு சொல்லுகிற உண்மை. வியட்நாமுடைய வரலாற்றிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. வியட்நாம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நாடு. அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தின் கீழ் பல ஆண்டுகள் அடிமையாக இருந்த ஒரு நாடு. பட்டாம்பூச்சிகளின் உலகம் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த வியட்நாமிலே விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயம் அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்தியத்தில் இருந்து தங்களுடைய நாட்டை விடுதலை பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சமயத்திலே நகுயன் ராய் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இளைஞர், 22 வயசு அவனுக்கு அப்பொழுது. அந்த இளைஞன் விடுதலை போராட்டத்திலே முன்னணி வீரனாக இருந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் அமெரிக்க போலீஸ் அவனை கைது செய்து விடுகிறார். நீ என்ன உளவாளியா என்று கேட்கிறார். நீ என்ன எங்களை உளவு பார்க்க வந்த உளவாளியா என்று அவனிடத்திலே கேட்கின்ற போது, ஓ நாய்களே, யாரை பார்த்து உளவாளி என்று கேட்கிறீர்கள்? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு வீரன் என்று அவன் பேசுகிறார். அவருடைய பேச்சினால் கோபமடைந்த அமெரிக்க போலீஸ் அவனை கைது செய்து கொடுமையாக சித்திரவதைகளுக்கு ஆளாக்குகிறது. ஒரு கட்டத்தில் அவனை தூக்கு மேடையில் நிறுத்தி வைத்து அவரிடத்தில் விலை பேசப்படுகிறது. என்ன விலை பேசப்படுகிறது என்றால், அவனுக்கு அப்பொழுதுதான் திருமணமாகி இருந்தது. அவருடைய திருமணமான அந்த அழகான மனைவியினுடைய போட்டோவை காமிச்சு கேட்டாங்க, நீ இந்த விடுதலை போராட்டத்தை விட்டு விடுகிறாயா? எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு நீ பொது மன்னிப்பை பெற்று செல்லுகிறாயா? அல்லது உன் உயிரை விட போகிறாயா? நீ உயிரை விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய காதல் மனைவி இவள் யாரோ ஒருவனுக்கு மனைவியாக ஆகிவிடுவாள். யாரோ ஒருவன் இவளை அனுபவிக்க போகிறாள். உனக்கு வாழ வேண்டிய வயசில் இப்படி ஒரு நிலை தேவைதானா என்று அவனுடைய இளம் மனைவியினுடைய போட்டோவை காண்பித்து கேட்கின்ற போது அவன் சொன்னான், நதியன் ராய் தூக்கு மேடையிலே நிறுத்தப்பட்டிருப்பவன் மரணத்தினுடைய விளிம்புக்கு வந்த நிலையில் சொன்னான், யாரை பார்த்துடா விலை பேசுறீங்க? என்னுடைய நாட்டினுடைய விடுதலையை, என் மனைவியை காட்டி நீங்கள் என்னை கொச்சைப்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்களா? என் மனைவி கூட எனக்கு முக்கியமல்ல, என் குடும்பம் எனக்கு முக்கியமல்ல, இந்த நாட்டினுடைய விடுதலை தான் முக்கியம். எனவே நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கிறீங்க, நான் என்னுடைய விடுதலை விடுவதாக இல்லை என்று சொன்னதற்கு பிறகு அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட செய்தி
சில தினங்களே திருமணமாகி இருந்த அவனுடைய மனைவிக்கு சொன்ன சமயத்தில் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வரலாற்றிலே நகியன் ராய், இப்பொழுதுதான் நான் உன்னை முன்பை விட அதிகமாக காதலிக்கிறேன். இதற்கு முன்னால் உன்னை நேசித்ததை விட இப்பொழுதுதான் உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். தாய் நாடு முக்கியமா, தன் குடும்பம் முக்கியமா என்று வருகிற போது கொள்கைதான் முக்கியம் என்று நின்றாயே, உன்னை நான் அதிகமாக காதலிக்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாது, நீ விட்டு சென்ற அந்த பணியை நான் தொடருவேன் என்று சொல்லி அந்த பெண்மணியும் வியட்நாமுடைய விடுதலை போராட்டத்தில் தன்னை முன்னணி வீராங்கனையாக அமைத்துக் கொண்டார் என்பதை வரலாற்றில் பார்க்கிறார். இப்படி உலக வரலாற்றில் எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், புரட்சிகள், விடுதலை போராட்டங்கள் இவைகளை எடுத்து பார்த்தாலும் அதிலே அந்தந்த சமூகங்களிலே வாழ்ந்த அன்றைய இளைஞர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இளைஞர்கள் தான் அதை முன்னெடுத்திருப்பார்கள். அவர்கள் மூலம்தான் அந்த மாற்றம் சாத்தியமாகி இருக்கும் என்பதை உலக வரலாறு நெடுக நாம் காண முடிகிறது. பெருமானாருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாற்றினுடைய வளர்ச்சியிலே எத்தனை இளைஞர்களுடைய பங்களிப்பு இதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த நபியன் ராயை சொல்லுகிற போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற செய்திதான், ஆனால் தெரியாத சில விஷயங்கள் அதில் இருப்பதினால் சொல்லுகிறேன். உஹது போரிலே ஷஹீதாக்கப்பட்ட ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நமக்கெல்லாம் தெரியும். ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களினால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற பெருமையை பெறுகிற ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம். உஹது யுத்தம் நடைபெறுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு புதிதாக கல்யாணம் ஆகியிருந்தது. ஜமீலா பின்த் அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணியை அவருக்கு அப்பொழுதுதான் திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இன்னும் 2 பேருக்கு மத்தியில தாம்பத்தியம் ஆரம்பிக்கவில்லை. இந்த நிலையில் உஹது யுத்தம் நாளை நடைபெறுகிறது என்று சொன்னால், இன்றைய இரவு தன் மனைவியோடு அவர் இல்லற வாழ்க்கையை தொடருகிறார். தொடர்ந்துட்டு மறுநாள் காலையில அவர் சுபுகுடைய தொழுகைக்கு போறாரு. சுபுகு தொழுதுட்டு வீட்டுக்கு வாராரு. கணவனுக்கு மனைவிக்கும் ஏற்பட்ட அந்த நெருக்கத்தில் மீண்டும் அவர்களுக்கு மத்தியிலே உறவு ஏற்படுகிறது. இந்த வரலாறு சில பேர் தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. அவர் காலையில குளிக்காம போனார் அப்படின்னு சொன்னா அப்ப சுபுகு தொழாம போனாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருகிறது. அப்படி அல்ல, வரலாற்றை புரிய வேண்டிய விதத்தில் புரிய வேண்டும். அவர் சுபுகுடைய தொழுகைக்கு குளித்து விட்டு செல்கிறார், மீண்டும் வீட்டுக்கு வருகிறார். அந்த காலை நேரத்திலே புதுமண தம்பதியர்களாக இருந்த அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த நெருக்கத்தில் 2வது முறையாகவும் அவர்களுக்கு மத்தியில் உறவு நடக்கிறது. அந்த உறவு நடைபெற்ற பிறகுதான் அவர் குளித்து விட்டு கிளம்ப வேண்டும் என்று இருக்கிற போது போர்க்களத்திற்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டவுடன் அவசரமாக 2வது முறையாக அவர் உடலுறவு கொண்ட நிலையில் குளிக்காமலேயே அவர் அந்த யுத்தத்திற்கு கிளம்பி விடுகிறார். இதுக்கு மத்தியில அவர் போர்க்களத்துக்கு செல்றார்ல, அதுக்கு மத்தியில அந்த வீட்டுல என்ன நடக்குன்னா வரலாற்றை எழுதப்படுது. அந்த ஜமீலா என்ற அந்த இளம் பெண்மணி, எப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் இருந்திருக்காங்கிறதுக்காண்டி சொல்றேன். அந்த பெண்மணியினுடைய மனோநிலை எப்படி இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காண்டி சொல்லப்படுது. அந்த ஜமீலா என்ற பெண்மணி தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு 4-5 நபர்களை கூட்டிட்டு வந்தாங்க. வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புனாங்க. அவங்களும் வந்தாங்க, பெரிய நபர்கள். வந்தவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, என் கணவருக்கும் எனக்கும் மத்தியில திருமண உறவு நடைபெற்றது என்பதை நீங்க அறிவீங்க. திருமணத்தினுடைய ஒப்பந்தம் முடிஞ்சிட்டு, ஆனா ஒப்பந்தம் மட்டும் முடிஞ்சிட்டு நினைக்காதீங்க, எங்களுக்குள் இல்லற உறவும் ஆரம்பித்து விட்டது. இதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், உங்களை சாட்சியாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னேன். ஏதோ அவருக்கும் எனக்கு மத்தியில கல்யாணம் மட்டும்தான் நடந்தது, எங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கலன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது, அதுக்கு நீங்க தான் சாட்சின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதுக்கு ஏன் சாட்சியா நம்மளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க என்று கேட்கும் போது, கல்யாணத்துக்கு தானே சாட்சி தேவை, இல்லற உறவு ஆரம்பித்து விட்டது என்பதற்கு சாட்சி தேவையா? அது தேவையில்லையே, ஏன் இந்த அம்மையார் இப்படி செய்யறாங்கன்னு அந்த பெண்மணி இடத்துல கேட்கும் போது, அந்த இளம் பெண்மணி, புதுமண பெண்ணாக இருந்த அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இன்று இரவு தூக்கத்தில் இருக்கிற போது ஒரு கனவு கண்டேன். அந்த ஜமீலாங்கிற பெண்மணி சொல்றாங்க,
தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு தெரியுமா? இந்த வானம் அப்படி ரெண்டாக பிளக்கிறது. மேல இருக்கிற இந்த வானம் ரெண்டாக பிளக்கிறது. என் கணவர் ஹன்லலா அப்படியே மேல போறாரு. போகும்போது அந்த வானத்துக்கு உள்ள போனதுக்கு பிறகு அந்த வானம் மீண்டும் மூடிக்கொண்டது. இப்படி ஒரு கனவை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. மேல அவர் போறாரு, பிளக்கப்பட்ட அந்த வானம் அவர் உள்ள சென்றவுடன் அது மீண்டும் இணைந்து கொண்டது. இப்படி ஒரு கனவு நான் கண்டேன் என்று சொல்லிட்டு அந்த அம்மையார் சொல்றாங்க, இந்த கனவிற்கான விளக்கம் என்பது ஷஹாதத் என்று நான் சொல்லுகிறேன். ஷஹாதத் எனும் வீர மரணம் என்பதுதான் எனக்கு விளங்குகிறது. இவர் போர்க்களத்திற்கு செல்லுகிறார், உயிரோடு திரும்பி வரமாட்டார். இவர் போர்க்களத்திலே அவருடைய ரூஹு பிரிந்து அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு நிலையை அடைந்து விடுவார். அதைத்தான் இந்த கனவின் மூலமாக உணர்த்தப்பட்டதாக நான் சொல்லுகிறேன். அதனால நான் எங்களுக்குள்ள வாழ்க்கை ஆரம்பிக்கலன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அவர் எனக்கு கணவனா வெறும் என்ன உடன்படிக்கை மட்டும் நடக்கல, எங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு நான் எங்களுடைய புனிதமான அந்த வாழ்க்கையை தொடங்கிட்டோங்கிறதுக்கு சாட்சியாதான் உங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த அம்மையார் சொன்ன உடனே அவங்க ஆச்சரியப்படுதாங்க. ஒரு இளம் பெண்மணி திருமணமான மறுநாளில் இப்படி ஒரு வார்த்தையை பேச முடியுமா? எப்படி பேச முடிஞ்சிருக்கு? தான் கணவர் போர்க்களத்துக்கு போறாரு, அதுக்கு அனுமதிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் போது போர்க்களத்தில் அவர் ஷஹீதாக்கப்பட போறாரு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகும் அந்த அம்மையார் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க சாட்சியா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா, எப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த மார்க்கம் சந்தித்திருக்கிறார், இந்த மார்க்கத்தினுடைய பின்னணியிலே எப்படிப்பட்ட இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சாதிக்க துடிக்கின்ற பருவம் இளமை பருவம். அந்த பருவத்தில் உள்ளத்தில் எது விதைக்கப்பட்டிருக்கிறதோ அதில் அவர்கள் உறுதியாக இருப்பாங்க. யாருடைய நிர்பந்தத்திற்கும் யாருடைய எந்த அழுத்தத்திற்கும் பின்வாங்காத ஒரு ஆற்றல் இளமை பருவத்திற்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளின் மூலமாக நாம் விளங்க முடிகிறது. பலவீனமான நிலைக்கு பிறகு பலமான ஒரு பருவத்தை கொடுத்தோம். பலமான அந்த பருவத்திற்கு பிறகு மீண்டும் பலவீனமான முழுமை பருவத்தை உங்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த வகையில வாலிப பருவம் என்பது விலை மதிக்க முடியாத ஒரு பருவம். அந்த பருவத்திலே இருந்த இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக, ரசூலுக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்பதை வரலாற்றினுடைய வரிகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். இது ரமலானுடைய மத்திய பகுதி என்பதனால் திருக்குரான்ல இடம்பெற்றிருக்கிற, திருக்குரானுடைய மத்திய பகுதியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு வரலாறு சூரத்துல் கஹ்ஃப்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற குகை தோழர்களுடைய வரலாறு. ரமலானுடைய மத்திய நாட்கள்ல நாம இருக்கிறோம், 15வது இரவுல இருக்கிறோம். திருக்குரானுடைய மத்திய பகுதியில் சொல்லப்பட்ட வரலாறு குகை தோழர்களுடைய வரலாறு. நாம எல்லாருக்கும் அதிகமா அறிமுகமான ஒரு சூரா சூரத்துல் கஹ்ஃப் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூறால அல்லாஹ் தஆலா சில இளைஞர்களை பற்றி பேசுறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மார்க்கத்தினுடைய மறுமலர்ச்சிக்காகவும் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இளைஞர்களுடைய பங்களிப்பு அபாரமானதாக இருந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். இளமை பருவம் என்பது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிக்கப்படுகிற போது அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக மாற்றி விடுவான் என்பதையும் சூரா கஹ்ஃபின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் கஹ்ஃப் குகைவாசிகள் சொல்றோம். ஆனா நிறைய பேருக்கு அந்த வரலாறு எப்போ நடந்தது, அந்த வரலாற்று பின்னணியினுடைய களம் எது என்பது தெரியாமல் இருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா சில இளைஞர்கள் ஏகத்துவத்தை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய கொள்கையை பாதுகாப்பதற்காக தங்களுடைய ஊரை விட்டு வெளியேறி ஒரு குகையிலே தஞ்சமடைந்தார்கள். அந்த குகையிலே போய் அவர்கள் 300 வருடங்களுக்கு மேலாக தூங்கினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வெளிப்பை கொடுத்து அவர்கள் மூலமாக பல்வேறு படிப்பினைகளை கொடுத்தார் என்பது அந்த வரலாற்றினுடைய சுருக்கம். இந்த வரலாறு எப்பொழுது நடந்தது என்று பார்த்தால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கும் மத்திய காலத்தில் நடைபெற்ற ஒரு வரலாறு.
ஈசா நபியினுடைய காலம் பெருமானாருக்கு முந்தைய காலம். நபி அவர்கள் கடைசி இறக்குவதாக அனுப்பப்படுறாங்க. இந்த 2 இறை தூதர்களுக்கு மத்திய காலகட்டத்தில் நடந்ததுதான் குகை தோழர்களுடைய வரலாறு. இது எந்த இடத்துல வச்சு இந்த சம்பவம் நடந்தது, எந்த நாடு இப்பொழுது அந்த பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது பார்த்தா ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில் இந்த நிகழ்வு நடந்ததாக குறிப்பிடப்படுகிறது. ரோமாபுரி என்றால் அன்றைய வல்லரசு நாடாக போற்றப்பட்டது. இன்று இத்தாலி என்று அறியப்படுகிறது அல்லவா, அதுக்குதான் ஒரு காலத்தில் ரோமாபுரி என்று அழைத்து வந்தார்கள். அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்திலே நடைபெற்ற ஒரு வரலாற்று தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றாங்க. என்ன நடக்க அந்த ஊர்ல அப்படின்னா, ரோமாபுரி என்பது கிறிஸ்தவ சாம்ராஜ்யம். இப்பவும் கிறிஸ்தவ சாம்ராஜ்யமா தான் இருக்கு. ஈசா நபியினுடைய மார்க்கத்தை பின்பற்றிய மக்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்த பகுதி. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்திற்கு பிறகு, மரணம் என்று சொல்வது தவறு, அவர்கள் வானத்தின் அளவில் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு அந்த சமுதாயத்தினுடைய நிலை காலங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயம் தான். இன்ஜீல் வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வேதத்தை ஏற்றிருந்த அந்த மக்கள் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்க்கத்தை விட்டும் விலகிய நிலையில் போய்கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த சமுதாயமும் அந்த மார்க்கத்தை விட்டு விலகி விடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி இருக்கும்போதுதான் ரோமாபுரியினுடைய அரச பீடத்தில் இருந்தவர்கள் அந்த மார்க்கத்துக்கும் அந்த வேதத்துக்கும் சம்பந்தமில்லாத முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கிறோம், இஸ்லாம் ஒரு கட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்தா யாராவது சில இஸ்லாமிய விரோத சக்திகளின் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட அந்த பிளவுகள், பின்னடைவுகள் காரணமாக இஸ்லாம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டே வரும். திரும்ப மீண்டும் மறுமலர்ச்சி வரும். இப்படிதான் மார்க்கம் வந்து கொண்டே இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பிறகு ரோமாபுரியினுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த அந்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் அந்த மார்க்கத்துக்கு முரணான கொள்கையை அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அந்த சமுதாயமே ஈசா நபியினுடைய கொள்கையை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவங்க அந்த மார்க்கத்துக்கு விரோதிகள் ஆயிட்டாங்கன்னா, மார்க்கப்படி யாராவது வாழ்ந்தாங்கன்னா அவங்கள விரோதிகளாக பார்க்கிற அளவுக்கு, அவங்கள கொலை செய்யற அளவுக்கு அந்த சமுதாயத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. அப்படி இருக்கும் போதுதான் ரோமாபுரியினுடைய எபீசஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நகரத்தில் வாழ்ந்த சில இளைஞர்கள், எத்தனை பேர் இருந்தாங்க குர்ஆன் தெளிவா சொல்லுகிறது. அதாவது சில பேர் 3 பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க, சில பேர் 5 பேர் இருந்தாங்க, சில பேர் 7 பேர் இருந்தாங்க என்று சொல்வதாக திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் எத்தனை நபர்கள் என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக நபர்களுடைய எண்ணிக்கை முக்கியமல்ல. 7 பேரா இருந்திருக்கலாம், 8 பேரா இருந்திருக்கலாம், 6 பேரா இருந்திருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அந்த இளைஞர்கள், எபீசஸ் நகரத்திலே இருந்த அந்த இளைஞர்கள் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மார்க்கப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய சூழல் அவர்களுக்கு நெருக்கடியை தருது. அந்த நாட்டினுடைய அரச பீடம் அவர்களுக்கு பல்வேறு நெருக்கடியை தருகிறது. அந்த நேரத்தில் தான் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக இன்ஜீல் வேதத்தினுடைய அந்த கருத்துக்களின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காண்டி அவங்க அந்த ஊரை காலி பண்ணி எங்கேயாவது நாம போயிருவோம், நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற முடிவெடுத்து அந்த ஊர்ல இருந்து அவங்க வெளியேறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மொத்த சமுதாயமும் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்ய முடியும்? இவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க, அந்த மக்கள் கேட்பதாக தெரியவில்லை. அதுக்கு மேல அந்த ஊர்ல இருந்தா நம்ம ஈமானை இவங்க பாழாக்கிடுவாங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஊரை காலி செஞ்சு அவங்க வெளியே போறாங்க. போய்கிட்டு இருக்கிற போதுதான் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு குகை பகுதியில போய் அவங்க தஞ்சமடைந்தாங்க. அந்த குகை பகுதி எங்கே இருக்கிறது, அதனுடைய இப்போதைய நிலை என்ன என்பதெல்லாம் பல்வேறு சகோதரர்களுக்கு தெரிந்திருக்கும். அது சமூக ஊடகங்களில் எல்லாம் அதனுடைய அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் இப்பொழுது பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அவங்க இருந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த குகையினுடைய இப்போதைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பது கூட தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு நினைவு சின்னமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே வலிமார்கள் இறந்து போனாலும் கூட அவர்களுடைய நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். இறை நேசர்களுடைய வாழ்வை அல்லாஹ் தஆலா அப்படிதான் ஆக்கி இருக்கிறார். அதனால கஹஃப் வாசிகள் என்பவர்கள் இறை நேசர்களாக வாழ்ந்தவர்கள், இறைவனுக்காக தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அந்த ஊரை காலி பண்ணி எந்த விதமான ஆடம்பரங்களும் எங்களுக்கு தேவையில்லை, இந்த உலகத்தினுடைய ஆசைகள் எதற்கும் நாங்கள் அடிமையானவர்கள் அல்ல என்று
வாழ துடிக்கின்ற அந்த இளமை பருவத்திலே தங்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த குகையில ஓய்வெடுக்கிறதுக்காண்டி வாராங்க. அவங்களுடைய நோக்கம் வருஷ கணக்கில் அந்த குகையில இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. போய்கிட்டு இருக்கிற வழியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்லுவோம் என்ற எண்ணத்துலதான் அந்த குகைக்குள் செல்லுகிறார்கள். அந்த குகைக்குள் செல்லுகிற போது அவர்களுடைய கைகளில் சில ஏடுகளும் இருந்தன என்று குர்ஆன் சொல்லுகிறார். அன்ன ஸஹாபல் கஹ்ஃபி வர்ரகீபி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. குகைக்கு சென்றார்களே, அதே மாதிரி ஏடுகளை எடுத்துக்கொண்டு சென்றார்களே, அந்த குகைவாசிகளிடத்தில் நம்முடைய அற்புதமான ஆச்சரியமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அந்த ஏடுகள்ல என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படிங்கிறது திருமறை குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லும் போது தௌராத் வேதத்தினுடைய வசனங்கள் இருந்தது, அதற்குரிய விளக்கங்கள் இருந்தது, தௌராத்திலே சொல்லப்பட்டிருந்த பல்வேறு சட்டங்கள் அதிலே இருந்தது. அதையும் எடுத்துக்கொண்டு வாழ்நாளில் இதன்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வேற எதையுமே எதிர்பார்க்காம அவங்க அந்த குகைக்குள்ள வாராங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலாம். ஓய்வெடுத்துட்டு போக அங்க போனவங்க படுத்து தூங்குறாங்க. தூங்கினார்கள் என்றால் சாதாரண தூக்கம் அல்ல. 3 நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. 3 நூற்றாண்டுகள் கடந்து விட்டன. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் ஸலாஸமிஅத்தின் ஸினீன வஸ்தாது திஸா. அந்த குகையில் அவர்கள் 309 ஆண்டு காலங்கள் தூங்கினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். 3 நூற்றாண்டுகளை கடந்தும் 309 ஆண்டு காலங்கள் தூங்கினாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த எந்த விதமான உணர்வும் தெரியாது. அல்லாஹ் தஆலா ஒருவரை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டார். அல்லாஹ்வுக்காக ஒருவன் வாழ முற்பட்டான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் அல்லாஹ் அதை பாதுகாப்பாங்கிறதுக்கு அத்தாட்சியாக இந்த வரலாற்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது கதை இல்ல, கற்பனை இல்ல, அல்லாஹ் சொல்லுகிற வேத வசனங்கள். வஹீயின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தி. அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க தூக்கம் என்றால் ஏதோ மணிக்கணக்கில் இருக்கும் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா அதை நூற்றாண்டுகளாக கூட நீட்டிக்க முடியும். அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்படி தூங்க வச்ச நிலையில கூட அந்த குகையினுடைய அமைப்பை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாத விதத்தில் நாம ஏற்படுத்தி இருந்தோம் அல்லாஹ் சொல்றான். சூரியனுடைய வெளிச்சம் அதற்குள் செல்லவும் செய்யும், அதே நேரத்தில் அந்த வெயிலினுடைய தாக்கம் அவர்களை ஒன்றும் செய்யவும் செய்யாது. சுகாதாரமாக இருந்தார்கள். காற்று செல்ல வேண்டிய இடத்தில் காற்று செல்லுகிற அமைப்பிலே அந்த குகை இருந்தது என்றெல்லாம் திருக்குர்ஆன் வர்ணிப்பதை நாம பார்க்கிறோம். ஆக அந்த குகைக்குள் சென்றவர்கள் 309 ஆண்டு காலங்கள் தூங்குறாங்க. தூங்கி அவங்க பார்த்தா ஒரு கட்டத்துல முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்த உடனே அவங்களுக்குள்ள கேட்கிறாங்க, கம் லபிஸ்தும், எவ்வளவு நாளப்பா தூங்கி இருக்கோம், ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி தெரியுதுன்னு கேட்கும் போது அவங்கள சில பேர் சொன்னாங்களாம், லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், நாம ஒரு அரை நாள் தூங்கி இருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்கன்னா இல்ல ஒரு நாள் நம்ம தூங்கி இருப்போம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொல்றான். சில பேர் 24 மணி நேரம் நம்ம தூங்கி இருப்போம்னு சொல்றாங்க. சில பேர் இல்ல ஒரு பாதி நாள் நாம தூங்கி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அசந்து தூங்குனாங்க. உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவிற்கு தன்னிலை மறந்தவர்களாக அவங்க தூங்கினாங்க. எந்திரிச்சு பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, ஒரு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கி இருப்போம், ஒரு அரை நாள் தூங்கி இருப்போம், ஒரு நாள் தூங்கி இருப்போம்னு சொன்னாங்க. இப்ப எந்திரிச்ச உடனே வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். 300 வருஷமா சாப்பிடாம படுத்திருந்தா எப்படி இருக்கும்? அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்கிறான், அது வேற விஷயம். எந்திரிச்ச உடனே பசியினுடைய உணர்வு வருது. உடனே என்ன செய்யறாங்கன்னா, நம்ம சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த சில வெள்ளி நாணயங்கள்ல ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, அந்த சபையில இருந்த ஒரு ஆள்கிட்ட கொடுத்து, ஊருக்கு போய் யாருக்கும் தெரியாம அப்படி நீங்க ஒரு மாதிரி தலைமறைவா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில போய் யார்கிட்டையும் மாட்டிக்கிறாம உங்களை யாரும் அடையாளம் காணாத விதத்துல ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் போறாரு. யாரும் தன்னை பார்த்துடக்கூடாது, பார்த்துட்டா நம்முடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, கொள்கைக்கு ஆபத்து இருக்குங்கிற அடிப்படையில ஏதோ ஒரு சில மணி நேரங்க தான் நம்ம தூங்கி இருக்கிறோங்கிற எண்ணத்துல அவர் போறாரு. அங்க போனா அந்த ஊரினுடைய அந்த நாட்டுடைய அமைப்பே மாறி போயிருக்கு. 300 ஆண்டுகள் கழிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த துபாய் பொழுது இருக்கு. 1-2 வருடங்கள்ல ஒரு 10-20 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் வந்துருது.
300 வருஷம் கழிஞ்சு போச்சு. அவர் போறாரு, அங்க இருக்கிற சூழல் எல்லாமே மாறி போயிருக்கு. எல்லாம் மாறி போயிருக்கிறது மட்டுமில்ல, எல்லாரும் இவரை வேடிக்கையா பாக்குறாங்க. இது என்னடா ஒரு வித்தியாசமான கிரகத்துல இருந்து, வேற்று கிரகத்துல இருந்து யாரும் வந்துட்டாங்களா? வித்தியாசமான, ஏன்னா அவர் அணிஞ்சிருக்கிற அந்த உடை இருக்கிறது, அவருடைய தோரணை, அவருடைய பாணி எல்லாமே மாற்றமா இருக்கு. அவர் பேச்சே மாறி போய் இருக்கு. பேச்சுக்கள் எத்தனை மாற்றம் இருக்கிறது. தமிழ் தான் எல்லாரும் பேசுறோம், ஆனா ஒவ்வொரு ஊர்ல பேசுற தமிழ் மொழியும் வித்தியாசமா இருக்கு. சென்னையில பேசக்கூடிய தமிழ் ஒரு மாதிரி இருக்கு, நெல்லையில பேசக்கூடிய தமிழ் ஒரு மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி காலகட்டங்கள் மாறும் போதும் அந்த மொழியினுடைய மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. திருவள்ளுவன் காலத்துல எழுதின அந்த தமிழை இப்பொழுது நம்மளால் படிக்க முடியல. அது காலம் மாறினதுனால அதனுடைய அமைப்பு எல்லாமே மாறி இருக்கு. அப்போ பேச்சு வழக்கு எல்லாமே மாறி போச்சு. 300 வருஷத்துல அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யத்தினுடைய பல்வேறு சூழல்கள் மாறிட்டு, அது மட்டும் இல்ல, அங்க ஆட்சியும் மாறிவிட்டது. எந்த ஆட்சிக்கு எதிராக இவங்க அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்களோ, அந்த ஆட்சி வீழ்ச்சியை சந்தித்து கடைசியிலே ரோமாபுரியிலே எப்படிப்பட்ட ஒரு அரசர் வந்தார் என்று சொன்னால், கிறிஸ்தவ மார்க்கத்தை தூக்கி பிடிக்கின்ற அளவுக்கு, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கொள்கைப்படி வாழ வேண்டும் என்பதை வைராக்கியமாக கொண்டிருக்கிற ஒருத்தர் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. அந்த நாட்டுடைய சூழல் அப்படியே மாறி போனது. எந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக இந்த இளைஞர்கள் வெளியே வந்தாங்களோ, அதற்குரிய சூழல் மாறி இருந்தது. இப்ப பார்த்தா எல்லாரும் ஓரளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கப்படி நடக்கிறாங்க. அந்த ஆட்சி அதிகாரம், மன்னர் எல்லாமே மாறி போச்சு. அல்லாஹ் நாடுனா ஒரு கணப்பொழுது தானே. மாற்றம் என்பதை கொடுக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இலங்கையில நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க, எவ்வளவு மோசமான வரம்பு மீறல்கள் எல்லாம் அந்த நாட்டில் நடந்தது, எப்படிப்பட்ட கொடூரங்களை எல்லாம் கட்டவிழ்த்தார்கள். கொரோனா டயத்தில் கூட ஜனாசாக்களை கட்டாயமாக எரிப்போம் என்று சொல்லி முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் எரிச்சாங்க. ஒரு சின்ன குழந்தையினுடைய ஜனாசாவையும் எரிச்சாங்க. உலகமே கொந்தளிச்சது. காபாவிலே நின்று கொண்ட அந்த நாட்டுக்கு எதிராக துஆ செய்யப்பட்டது. யா அல்லாஹ், இந்த அடக்குமுறை ஆட்சியாளர்களுக்கு நீ ஒரு முடிவு கொண்டு வான்னு சொல்லப்பட்டது. அந்த மாதிரியான கொடூரங்களை கட்டவிழ்த்தவர்கள் கடைசியில 1-2 ஆண்டுகள் கூட கழிக்கல, நாட்டை விட்டு தப்பி ஓடுகிற அளவுக்கு அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்தான். பார்க்கலையா? இந்தியாவில் என்னெல்லாமோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சங் பரிவார சக்திகளுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ராம நவமி என்றும் வேறு வேறு பண்டிகைகளினுடைய பெயர் சொல்லி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுகிறது. இஸ்லாமியர்கள் அநியாயமாக கொன்று குவிக்கப்படுகிறாங்க. இப்ப சில தினங்களுக்கு முன்பு கூட பீகார்ல ஒரு மதரசா தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மார்க்க நூல்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி மோசமான நிகழ்வுகள் இஸ்லாத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுப்பான், நாம ஈமான்ல சரியாயிருந்தோம். அந்த அடிப்படையில ரோமாபுரியில தலைகீழான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த 300 வருஷத்துல இவர் பஜாருக்கு போறாரு, ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு சொல்லி எல்லாரும் இவரை வித்தியாசமா பாக்குறாங்க. இது யாரா, இது எங்கேயோ இருந்து வந்த ஆள் மாதிரி இருக்க. ஏன்னா உடை அமைப்புலாம் மாறி இருக்கும் அல்லவா? 300 வருஷத்துல உடைகளில் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கும். இவர் அணிந்திருக்கிற உடை ஒரு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளது. இது என்ன வித்தியாசமான ஆடை அணிஞ்சு ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து ஒரு நபர் வந்த மாதிரி தெரியலன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இவரை பார்க்கிறாங்க. அப்பதான் இவர் ஒரு கடையில போய் சாமான் வாங்குற, உணவுப் பொருள் வாங்குறதுக்காண்டி அவர் வச்சிருந்த வெள்ளி நாணயத்தை கொடுக்கிறாரு. அது எப்பொழுதோ செயலிழந்து போன வெள்ளி நாணயம். நாணயங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறது அல்லவா? ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த அரசாங்கங்கள் அதை மாற்றி வேறு அமைப்பில் வெளியிட்டிருந்தாங்க அல்லவா? அது மாதிரி இவங்க கொண்டு போய் கொடுக்கிறாங்க. இது என்னடா எப்போதோ உள்ளது, இதை கொண்டு வந்து கொடுக்கிறாரு சொல்லி அந்த மக்கள் அவங்களை கூடி இவர் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது அவர் தங்களுடைய நிலைமையை சொல்றார். இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்திருக்கு, எத்தனை வருஷம் கடந்திருக்குங்கிறது அப்பொழுதும் இவருக்கு தெரியல. அப்பதான் இவர் விவரத்தை சொல்றாரு. நாங்க இந்த மாதிரி குகையில ஓய்வெடுக்கிறதுக்காண்டி போனோம், கொஞ்ச நாள் தூங்கிட்டு நாங்க வந்திருக்கிறோம், இங்க பார்த்தா என்னெல்லாமோ மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லும் போதுதான் அந்த மக்கள் சொல்றாங்க, இது சாதாரண மாற்றம் அல்ல, கிட்டத்தட்ட நீங்க அந்த குகைக்கு போய் 300 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இவரை பிடிச்சிட்டு இவர் எங்க இருந்தீங்கிற தகவலை கேட்டு
அந்த குகைக்கு வந்துருந்தாங்க. அதுவரை அந்த குகையை யாரும் பார்க்காத வண்ணம் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. குர்ஆன்ல வருது அல்லவா, அவர்களுடைய குகை வாயிலில் ஒரு நாயை அல்லாஹ் தஆலா படுக்க வைத்திருந்தார். அந்த நாய் படுத்திருக்கும், அந்த படுத்திருக்கிற தோற்றத்தை பார்த்த உடனேயே எவனும் அந்த குகை பக்கத்துல போக மாட்டான், பயம் வந்துரும், விரண்டோடிடுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்களை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா படுக்க வச்சு அவங்களை தூங்க வச்சிருந்தான். இப்ப மக்களுக்கு எல்லாம் தெரிகிறது, இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இந்த ஆட்சிக்கு எதிராக அவங்க இங்க வாழ முடியாத சூழ்நிலையில் இருந்து ஊரை விட்டு வெளியேறிய அந்த இளைஞர்கள் இந்த குகையில இருக்காங்கிற தகவல் அதுக்கு பிறகு தெரிஞ்சு அவங்க வந்து பார்க்கறாங்க. அந்த குகை தோழர்களை வந்து சந்திக்கிறாங்க, அவங்களை ரொம்ப மரியாதை செய்யறாங்க. அதற்கு பிறகுதான் அவர்கள் யதார்த்தமாக மரணத்தை சந்தித்தார்கள் என்பது வரலாறு. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த ஊர்ல அந்த நாட்டில் என்னெல்லாம் நடக்கு தெரியுமா, ஒரு கட்டத்துல அந்த நாட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி விடப்பட்டவர்கள், விரட்டி விடப்பட்ட நிலையில் வெளியேறியவர்கள் எல்லாம் அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த நாட்டினுடைய சாதனையாளர்களாக போற்றப்படுதாங்க. அவங்க வாழ்ந்த அந்த பகுதி, அவங்க தூங்கிய அந்த குகை பகுதி ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக ஆக்கப்படணும். அதுக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை எழுப்பணும் சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க அதுக்கு மேல ஒரு வணக்க ஸ்தலத்தை ஏற்படுத்தி அதை நினைவு சின்னமாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு அது ஒரு நினைவு சின்னமாகவே பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு வரை அந்த குகை பகுதி பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாறு அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபினுடைய குர்ஆனுடைய மத்திய பகுதியிலே சொல்லுகிறார். இப்பொழுது மத்திய பகுதியிலே ரமலானிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், இளைஞர்கள் என்பவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மிகவும் புகழ்ந்து சொல்லுகிறார், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட இளைஞர்களாக இருந்தாங்க, அவங்களுடைய நேர்வழியை நாம் மேலும் அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தா எந்த சூழலிலும் நான் அவங்களை கைவிட மாட்டேன் என்பதை தான் அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றின் மூலமாக சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி இருப்பதை பார்க்கிறோம். ஆக இளமை பருவம் என்பது அது ஒரு விலை மதிக்க முடியாத பருவமாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாறு நெடுக அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் வரை உள்ள நபிமார்களுடைய எந்த வரலாற்று பக்கங்களை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய முழுமையான உயர்வுக்கும் இளைஞர்களுடைய பங்களிப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கும் என்பதை நான் வரலாற்று வழியாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் வலிமை மிக்க ஒரு சக்தியாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் இன்று தங்களுடைய இளமையை எப்படி கடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய புனிதமான பருவம், எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் நிறைந்த பருவம். அந்த வாய்ப்புகள் நிறைந்த பருவம் எப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் மிகவும் உயர்தரமான பொறுப்புகளுக்கெல்லாம் இளைஞர்களை முக்கியத்துவம் கொடுத்தவங்களை முதன்மைப்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வு. மக்காவினுடைய மொத்த அதிகாரமும் பெருமானாருடைய கரங்களுக்கு வந்துவிட்டது. அந்த மக்காவினுடைய அதிகாரம் கரங்களுக்கு வந்தவுடனே சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு பேச்சு அடிபடுது. பெருமானார் மதீனாவுக்கு போயிருவாங்களா அல்லது மக்கால இருந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடு. ஏன்னா நபி அவங்க மக்காவை பூர்வீகமாக கொண்டவங்க, மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க நிர்பந்தத்தினால. இப்ப மதீனாவினுடைய சூழலை மாதிரியே மக்காவினுடைய சூழலும் மாறிவிட்டது. இஸ்லாத்தினுடைய அதிகாரத்தின் கீழ் மக்கா வந்து விட்டது. அதனால நபி அவங்க மக்கால இருந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நபி அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள், நான் மக்காவில் இருக்கவில்லை, மதீனாவிற்கு செல்ல போகிறேன் என்பதை பிரகடனப்படுத்திட்டு மக்காவினுடைய அன்றைய பொறுப்புதாரியாக இத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒருவரை மக்காவினுடைய முழு அதிகாரத்தினுடைய பொறுப்புதாரியா நியமிக்கிறாங்க. அவர் சமீபத்துல தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாரு. ஆனால் துடிப்பு மிக்க இளைஞராக இருந்தாரு. அந்த பொறுப்புக்கு அவர் வரும்போது அவருடைய வயசு 18 வயது என்று வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. 18 வயது நிரம்பிய அந்த இத்தாப் இப்னு உஸைதுக்கு மக்காவினுடைய மொத்த அதிகாரத்தையும் கொடுக்கிற அளவுக்கு பெருமானார் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்திருக்காங்கன்னா
இளைஞர்களுடைய ஆற்றலை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நெடுக பார்க்கிறோம். ஆனால் இன்றைய சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாமே நம்முடைய மனசில் கேள்விகளை எழுப்பிக் கொள்ள வேண்டியதுதான் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நேரம் ஆகிவிட்டபடியால் நாளைய தினம் இந்த தலைப்பை ஒட்டியதாக ஆன்லைன் அடிமைகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.